ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ருசியான பருப்பு உருண்டை குழம்பு. இந்த பருப்பு உருண்டை குழம்பை ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் பக்கோடாவுக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன், அதனால் நிறையா தெரியுது. குழம்புக்கு மட்டும்னா 200 கிராம் கடலைப்பருப்பு போதுமானது. அதை 1 நாள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 சின்ன வெங்காயம், ஒரு 12 to 15 பல் பூண்டு, 1/4 கப்பு தேங்காய் துருவல் சில்லாவும் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் வடகமும் எடுத்துக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரைக்க ஈஸியாக இருக்கும். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதோட கூட ஒரு 7-8 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க காரத்துக்கேற்ப. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அரைக்கணும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். 1 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம பக்கோடாவுக்கும் இருக்கிறனால அதில் அதிகமாக இருக்குது. இதில் 200 கிராம் கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சு இதில் சேர்த்தா போதுமானது. பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பருப்பையும் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதோட கூட நான் 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதோட கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்தா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு உப்பு போட தேவையில்லை, இல்லை சேர்க்கணும்னு நீங்கள் அரை உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா உருண்டையாக உருட்டி இந்த இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சுருங்க. இதை இப்போ இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 10 to 12 minutes வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொடுத்தா கூட பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ நம்ம நல்லா வேக வச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் வாணலியில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த வடகம் நான் எப்படி செய்கிறதுன்னு கூட இந்த நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வடகம் காஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வருது. இந்த வடகம் போட்டு தாளிக்கும் போது அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்க புளியை கரைச்சி வச்சுக்கலாம். எடுத்துருக்க தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். அதோட கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அரைச்ச தேங்காய், உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிருக்கிறத எடுத்து இதில் கொட்டிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க. 10 minutes கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துருக்க உருண்டையை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு 5 minutes நல்லா கொதிக்க வச்சு
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ருசியான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.